வணக்கம் உறவுகளே. நாம் இப்பொழுது மதுரவாயல் தொகுதி வேட்பாளர் திருமதி ரேவதி அவர்களுடன் ஒரு நாள் பயணம் மேற்கொண்டுள்ளோம். அதாவது அவர்கள் பரப்புரைக்காக எல்லா இடங்கள் மதுரவாயல் தொகுதி முகப்பேரில் பரப்புரை செய்ய காலையில் எல்லோரும் குழுமியுள்ளார்கள். வேட்பாளர் ரேவதி அவர்கள் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். வேட்பாளர் வந்தவுடன் சந்தான சீனிவாச பெருமாள் கோயிலில் இவர்கள் கடவுள் வழிபாடு செய்கிறார்கள். அங்கு வேட்பாளருக்கு பரிவட்டம் கட்டப்படுகிறது. பிறகு அவர்கள் வீர வணக்கம் செலுத்திவிட்டு அவர்கள் பரப்புரையை ஆரம்பிக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு கூட்டம், ஒரு பிரின்சிபலோடு இவங்க பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடவுள் வழிபாடு, வணக்கம், இந்த மாதிரி ஒரு மிலிட்ரி கட்டுப்பாடோடு இயங்குறாங்க. ஒவ்வொரு இதில் கலந்து கொண்டுள்ள ஒவ்வொரு நாம் தமிழர் உறவுகளும் பெரிய ஆட்டோ ஓட்டுநர்கள் இருந்து பெரிய கம்பெனி நடத்துகிற முதலாளி வரையிலும் இதில் கலந்துக்கிட்டே இருக்காங்க. இது பெரிய ஒரு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி யாரும் வேட்பாளர்கள் இல்லை பெரியவங்க சிறியவங்க எந்த வேறுபாடும் இல்லாமல் நீ பெருசு நான் பெருசு அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாரும் ஒரு ஈடுபாடோடு இவர்கள் கலந்து கொண்டு பரப்புரை செய்வது பார்ப்பதற்கு பெரிய ஆச்சரியமாக உள்ளது. காலையில் 8:30 மணிக்கு இந்த பரப்புரை ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு வீடாக சென்று வேட்பாளருடன் அவர்களோடு பேசி அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து ஒவ்வொருவரும் அந்த கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. இவங்களுக்கு குறைஞ்சது இன்னொருத்தர் குறைஞ்சது இவங்க அப்படின்ற ஒரு எதுவுமே இல்லாத எல்லாரும் சொல்லும் போதில் அந்த அவங்களோட கொள்கைகளை ஈஸியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவது பெரிய ஆச்சரியமாக உள்ளது. இவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று இடையில் 8:30 மணிக்கு ஆரம்பித்த இந்த பரப்புரை 10:11 மணிக்கு ஓய்வெடுக்கிறார்கள். அங்கு தர்பூசணி, மோர் இவைகள் வழங்கப்படுகிறது. இவைகள் அனைத்தும் உறவுகள் அவர்களே ஏற்பாடு செய்கிறார்கள். கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து மறுபடியும் ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொரு மறுபடியும் அந்த வெயிலிலும் சோர்வடையாமல் ஒவ்வொரு வீடும் சென்று பெரியவர்கள் சிறியவர்கள் முதல் இவர்களோட கொள்கைகளை பரப்பி இவர்கள் வாக்குகளை சேகரித்து கொண்டுள்ளார்கள். மேலும் 1 மணி ஆகியது. 1 மணிக்கு தங்கள் பரப்புரையை முடித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. உணவு இடைவேளை 1 மணியிலிருந்து 3 மணி வரையிலும் ஒரு இடைவேளை எடுத்துக்கொள்கிறார்கள். 3 மணிக்கு மறுபடியும் அதே இடத்தில் கூடுகிறார்கள். இந்த சாப்பாடு எடுத்துக்கொண்ட இடம் அவர்கள் ஒரு ஒதுக்குப்புறமான பார்க்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். அங்கே ஓய்வெடுத்துவிட்டு 3 மணிக்கு மறுபடியும் அவர்கள் பரப்புரையை ஆரம்பிக்கிறார்கள். பரப்புரை தொடங்கி ஒவ்வொரு மணித்துளியாக ஒவ்வொரு வீடுகளும் சென்று ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய கொள்கைகளையும்
தங்களுக்கு வாக்கு ஏன் போட வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு மக்களிடம் விளக்குகிறார்கள். இடையிடையே மக்களோடு கலந்துரையாடல் பண்ணுகிறார்கள். இந்த பரப்புரையானது மறுபடியும் ஒரு 6 மணிக்கு மறுபடியும் தேநீர் வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் பரப்புரையை ஆரம்பித்து 9 மணி வரையிலும் சோர்வடையாமல் எல்லா இடங்களிலும் மக்களை சந்தித்து வாக்கு தங்களுக்கு அளிக்குமாறு வேண்டுகிறார்கள். 9 மணிக்கு இந்த பரப்புரை முடிகிறது. இதை பார்க்கும் பொழுது இவர்கள் காலையிலிருந்து மாலை இரவு வரையிலும் எந்த சோர்வு இல்லாமல் அவர்களுக்குள் உள்ள உறவுகளை பார்க்கும் பொழுது ரொம்பவும் வியப்படைய செய்கிறது. கண்டிப்பாக இந்த கட்சி வெற்றியோ தோல்வியோ ஒரு சமுதாயத்தை கீழிருந்து மேல் வரையிலும் சமத்துவம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடலாம். இவர்கள் பரப்புரையில் பார்க்கும் பொழுது ஓட்டுநரிலிருந்து ஓட்டுநரிலிருந்து பெரிய முதலாளிகள் வரையிலும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒவ்வொருடம் கேட்கும் பொழுது பெங்களூரிலிருந்து ஒருத்தர் ஐடியில் வேலை செய்தவர் இதற்கு இங்கு சென்னைக்கு வந்துள்ளார். ஸோ டிசைனர், என்ஜினியர் எல்லா தரப்புலையும் வந்து இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கும் பொழுது தெரியும், அவர்கள் மனப்பூர்வமாக ஒரு கொள்கைக்காக தமிழினம் வாழ வேண்டும், தமிழ் தேசியம் வளர வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு இவர்கள் பரப்புரை பண்ணினது ரொம்பவும் பாராட்டுக்குரியது, வியப்புக்குரியது. இதை பார்க்கும் மக்களும் இவர்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்கலாம் என்று தோன்றுகிறது. அந்த அளவு கட்டுப்பாடு இளைஞர்களை நல்வழிப்படுத்த இந்த கட்சி ரொம்பவும் உதவுகிறது. ஆனால் இருக்கட்டும். நன்றி. மதுரவாயில் தொகுதி முகப்பேர் கிழக்கு மேற்கு பகுதியில் நடந்த இந்த ஒரு நாள் பரப்புரை, அதாவது காலை 8:30 மணியில் ஆரம்பித்து இரவு 9 மணிக்கு முடிவடைந்தது. ரொம்ப மகிழ்ச்சிமா. இந்த வெயிலில் போட்டு பூச்ச மாரி இந்த பரப்புரையில் நாம் கண்டது வேட்பாளர் முதல் கடைக்கோடி உறவுகள் வரை சோர்வடையாமல் கலந்து கொண்டது. உணர்வு பூர்வமாக மக்களை சந்தித்தது. கண்டிப்பாக இவர்கள் கொள்கை தமிழ் தேசியம் வாழும் வளரும். வாழ்த்துக்கள். கொடுக்க போறதாரு விவசாயி சின்னந்தானே கூறு. என்னம்மா தேவி சக்கம்மா, என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுது நியாயமா. கண்ணத்தோரந்து பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா, நாசமா போகுது நியாயமா. பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல, பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்ல, நாட்டுல நடக்குது கொலை கொல்ல, இந்த கொடுமைய எங்கேதான் போய் சொல்ல. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுது நியாயமா. விளைய வச்ச நெல்லு வீதியில் கிடக்குது, விளையாட்டு போட்டிதான் அரங்கத்தில் நடக்குது, ஆடம்பரமா ஆட்சி நடக்குது, சன அல்லல் பட்டு தானாலும் கிடக்குது. என்னம்மா
லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாயிலிய போடுறான் போடு. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயம்மா. அப்படியே போங்க வீடியோ கண்ணு தோறந்து பாரம்மா, இந்த கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. மருத்துவமனையில் கிட்டி நீ தீரட்டு, மருத்துவமனையில் கிட்டி நீ தீரட்டு. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுது நியாயமா. ஊழல் லஞ்சத்தில ஊறி தான் கிடக்குறான், ஊழல் லஞ்சத்தில ஊறி கிடக்குறான். உண்மை நேர்மையினா என்ன கேட்கிறான், ஊழல் லஞ்சத்தில ஊறி கிடக்குறான். உண்மை நேர்மையினா என்னன்னு கேட்கிறான். ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கு மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான், உழைக்கு மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான். எந்தாய வீரம்மா காளி, எந்தாய வீரம்மா காளி, இவங்கள பல்லனு மெனி கூண்டோட காளி. எந்தாய வீரம்மா காளி, இவங்கள பல்லனு மெனி கூண்டோட காளி. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு. விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு ஆக்கு, ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு. விவசாயி சின்னத்துக்கு தான் வாக்குன்னு ஆக்கு. ஓட்ட யோசிச்சு பார்த்துதான் போடு, ஓட்ட யோசிச்சு பார்த்துதான் போடு. அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. ஓட்ட யோசிச்சு பார்த்துதான் போடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. என்னம்மா தேவி சக்கம்மா. ₹1000 வேணா அரிசி பருப்பு முன்னாடி நாங்க வந்து பயணத்தை தொடங்கியிருக்கோம், மக்களை சந்திக்கணும். மருத்துவமனையை சேர்க்க தான் முடியும். அந்த மருத்துவமனையை சரியாக இயங்கணும், அரசு கட்டுப்பாடு சரியாக இருக்கணும். இது ஒவ்வொன்றும் நம்ம தண்ணீர் காசு கொடுத்து தான் வாங்கணும். எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நல்ல தண்ணீர் கிடைக்குதா, நல்ல உணவு கிடைக்குதா, நல்ல காற்று கிடைக்குதா, அப்படி குழந்தைங்களுக்கு எல்லாமே அரசு வந்து தீர்மானிக்குது. அப்போ அதை நம்ம சரியாக செஞ்சுட்டு தீர்மானிக்கும் போது நம்ம குழந்தைங்களோட எதிர்காலமும் இல்லை. நாங்களும் எல்லாரும் எங்களோட பிள்ளைங்களுக்காக தான் வாங்க போகிறோம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாலுமே நான் ரொம்ப நன்றி. போங்க. என்னம்மா தேவி சக்கம்மா. அது போதும், அது சந்தோஷம். அது போதும். கண்டிப்பா நாங்க இருக்கோம். நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா.
ரவீனா கண்ண தோறந்து பாரம்மா எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுத நியாயமா பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்ல நாட்டுல நடக்குது கொலை கொல்ல இந்த கொடுமைய எங்கேதான் போய் சொல்ல என்னம்மா தேவி சக்கம்மா ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க ஐயா.